இப்போ இந்த கீரையை வந்து நம்ம தேங்காய் பூ போட்டு நல்லா வேர்க்கடலையும் நல்லா வறுத்துட்டு தூசியெல்லாம் எடுத்துட்டு நம்ம போட்டு சூப்பராக ஒரு பொரியல் முளைக்கீரை பொரியல் பண்ணலாம். கீரையை அரைஞ்சிக்கிறோம், நல்லா அரைஞ்சிக்குவோம். இது போல் கீரையை நல்லா அரைஞ்சி எடுத்துக்கிறேன்னா நான் மண் நரப்பு இருக்கும், அதனால் சுத்தமாக தண்ணியில் போட்டு நல்லா 5-6 தடவை அலசி அள்ளி வச்சுக்கிறோம். இப்போ முளைக்கீரை பொரியலுக்கு வந்து நம்ம வேர்க்கடலை சேர்த்து பொரியல் பண்ணோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே வேர்க்கடலை இருந்ததுனால நான் உடச்சி பருப்பாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை வச்சுக்கிட்டு சட்டி காயவும் நான் வேர்க்கடலை பருப்பை கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். இது மாதிரி வறுத்து ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறோம். நான் வந்து எங்கள் சொலகில் கொட்டி நல்லா ஆற வச்சுக்கிறேன். அப்போ தான் கையிட்டு நம்ம நசுக்கும்போது தோலியெல்லாம் நல்லா ஓடிடும். ஆறும்போது நல்லாயிருக்கும். சூடாக பிணைஞ்சால் தோல் வராது. அடுப்பை பற்ற வச்சு திருப்பி எண்ணெய் சட்டியை வச்சு சட்டி காயவும் நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் பாருங்கள். கீரை பொரியலுக்கு எனக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடவுள்தம் பருப்பு போட்டுக்கிறேன். கடவுள்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. பல்லாரி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிட்டு பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டேன். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கீரை அள்ளி வச்சுக்கிறோம். கீரை வந்து நல்லா அலசி வச்சுருக்கோம். ஒரு மருத்துவ குணம் கொண்ட கீரை தான். அதுவும் நம்ம தோட்டத்திலையே பறித்த கீரைன்னா சும்மாவா, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் அவங்கவுங்க தோட்டத்துகளில் கீரை வச்சு சமைச்சு பாருங்கள். பயிர் பண்ணி மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இந்த பாக்கியலட்சுமிக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம இடத்துல விளைஞ்ச கீரை, நம்ம இடத்துல தென்னை மரத்தில் காய்ச்ச தேங்காய், நம்ம தோட்டத்தில் காய்ச்ச கடலை, நம்ம மரத்துலேயே தேங்காய் உடைச்ச தேங்காய் தண்ணியும் சேர்த்துக்கிட்டேன். அதனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி இந்த விவசாயம்லாம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ கடலப்பருப்பு நல்லா ஆறிடுச்சு. அதை புடச்சி அந்த தொலியெல்லாம் எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் அள்ளி போட்டுக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி நம்ம ஆறினோடனே தேய்ச்சாவே போயிடும். ஒரு புடச்சி விட்டுட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிறேன். இதை வந்து ரொம்ப வலுவலுன்னு அரைக்கக்கூடாது, லைட்டாக குருணையாக அரைக்கணும். அப்போ தான் குறவரப்பாக இருந்தால் தான் நம்மளுக்கு கீரையில் போடும்போது நல்லா கடித்து மென்று சாப்பிடும்போது சுவையை அதிகரித்து கொடுக்கும். நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா தெரியும். இந்த பக்கத்துக்கு நம்ம அரைச்சிக்கிட்டால் போதும். இப்படி அரைச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு கீரை நல்லா வதங்கிருச்சு. அதனால் நம்ம கடலப்பருப்பு எடுத்து நம்ம அந்த பொடி பண்ணதை எடுத்து சேர்த்துக்கிட்டோம். தேங்காய் பூ கொஞ்சமும் போடுறோம் பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம சாம்பார் சாதம், புளிக்குழம்பு, சாதாரணமாக ரசம் சாதத்துக்கு கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம். ஏன் இவ்வளவு சுட சாதத்தை வடித்து தண்ணியை ஊற்றி கூட நம்ம தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எல்லா காய்களுமே வந்து இயற்கையாக மருந்து மாயம் இல்லாமல் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச காய்கள் தான். இது மாதிரி நீங்கள் கீரை பொரியல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்களேදී சாப்பிட்லாம். ஓகே பாய், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள்.